பெண்ணே, நீ என்ன அலைப்பாயும் கடலா? உன் அடுத்த அலைக்கு என் மனம் ஏங்குகிறதே. மீன் கூடைக்கும் பூக்கடைக்கும் விளம்பரம் தேவையா? உன் வருகையை அறிய வகுப்பு பதிவேடு தேவையா? மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம். மின்னலை பார்த்தால் கண்கள் போய்விடுமாம். உன் கண்களை பார்த்தால்தான் எனக்குள் மின்னல் போகிறது. உன் கண்களை பார்த்தால்தான் எனக்குள் மின்னலே போகிறது. 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், 10 மாதம் சுமந்த உன் தாய்க்கு நீ சொந்தமெனில், உன்னை இத்தனை காலம் மனதில் சுமக்கும் எனக்கும் நீ சொந்தம்தான். ராம், நீ தூங்கலையா? சரி மேலே வா. மேலையா? இல்லை, நான் எப்பவுமே தரையிலாம் படுப்பேன். எனக்கு இது மேலே வா. கம்ஃபர்டபுளாக இருக்கும். டேய், உன் இமெயில் ஐடி, ஹைட், வெயிட் இத்தியாதி எல்லாத்தையும் சொல்லு. ஏன்? இன்னைக்கு உனக்கு பொண்ணு பார்த்துடலாம். அதெல்லாம் வேணாம். ஏவா? இது பார், ஜானகி தேவி மாதிரி ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணெலாம் கல்யாணம் பண்ண முடியாது. ஏன்? நான் மட்டும் கே ராமச்சந்திரனை லவ் பண்ணிட்டு எம் சரவணனை கல்யாணம் பண்ணிக்கல? எல்லாம் முடியும், சொல்லு. postbox78@gmail.com. டைம் ஆச்சா? இன்னும் 1/4 மணி நேரம் இருக்கு. அந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டில் என்கிட்ட ஒன்று சொல்லிட்டு போனா. ஆமாம், கேட்கணும்னு நினச்சேன். ஏதோ தனியாக காதில் ஓதிட்டு இருந்தா. என்னவா? சார் ரொம்ப நல்லவர், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். சார் நல்லவர்னு எனக்கும் தெரியும், பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு சொன்னான். அதுக்கு தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கிளம்பலாமா? இரவிங்கு தீவாய் நம்மைச் சூழுதே, விடியலும் இருளாய் வருதே, நினைவுகள் தீயாய் அலைமோதுதே,
பிரிவே உறவாய் கரைந்து போகிறேன் உயிரின் உயிரை பிரிந்து போகிறேன் மலைகளின் நதி போல் மனம் வழிந்து வந்தாய் வறண்டிடும் நிலத்தில் பல கடல்கள் தந்தாய் கனவே துணையாய் ஒழிந்து போகட்டும் இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே விடியலும் இருளாய் வருதே காலங்கள் தடை மீறி தடை போடுதே நீ இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா வாழ்வேவா நீதான் உயிரின் உயிரே வரவா வரவா Thank you, ma'am. Ma'am, hope you had a pleasant stay. தினம் தினம் உயிர்த்தெழும் மனம் அன்றாடம் மாயுமே உயிர் வரை நிறைந்துனை மனம் கொண்டாடி வாழுமே மரங்கள் சாய்ந்து கூடு வீழ்ந்தும் குயில்கள் ராகம் பாடுமே இரவு தீர்ந்து ஓய்ந்த போதும் இரவு பொறுமை காக்குமே மழை வழி கடல் விழும் காதல் மண்ணை சேருமே உனை உடல் பிரிந்தினும் என் காதல் உன்னை சேர்ந்து வாழுமே நீ போய் வா வா என்ன இன்னும் கொஞ்ச நேரம் உன் கூட எடுத்துட்டு போறேனே. ஏற்கனவே லேட் ஆச்சானோ? ப்ளீஸ் ராம். அப்படி பார்க்காத. சரி, இது புடி. எங்க போற? சரி இரு, வந்து சொல்றேன். உன் ஃப்ளைட்லேயே உன் கூடவே எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டேன். நீ ஃப்ளைட் ஏற வரைக்கும் நான் உன் கூடவே வரேன். போதுமா?
இதுக்கு நீ அழுதுன்னு வச்சுக்கோங்க. கண்ணத்துடா நட. ஐடி Passengers traveling to Trichy by flight FD3720, please proceed to gate number 30B. கல்யாணம் பிடிக்கல சரி, லைஃப்ல வேற ஏதாவது எது? லவ் அந்த மாதிரி ஏதாவது? சாச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனா எந்த மாதிரி ஆள் என் லைஃப் பார்ட்னரா வரணுங்கிறத பத்தி ஒரு கனவு இருக்கு. எந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் ஜாப், அப்புறம் எனக்கு பார்த்தாலே தெரியும். அது எப்படிங்க பார்த்த உடனே தெரியும்? தெரியுங்க, போடுற ட்ரெஸ், பேசுற பேச்சு, பார்க்குற பார்வையில இருந்து எல்லாம் சொல்லிடும் ஒருத்தர் எப்படிப்பட்ட ஆள்னு. சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வச்சிருக்கிற ரிங்டோன் கூட தீர்மானிக்கும் நம்ம எப்படிப்பட்ட ஆளுங்கிறது. ஏன் கட் பண்ணிட்டீங்க? பரவாயில்ல பேசுங்க.
பேசுறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னா பரவாயில்ல, சும்மா ஒரு கம்பெனிக்காவது வாங்க. ஏன் பெக் சார்? ஒரு நெய் தோசை. ஓகே சார். நெய் தோசைன்னா நெய் அள்ளி ஊற்றிடக்கூடாது. தோசையை நல்லா முருகலை ரோஸ்ட் ஆக்கி லைட்டாக நெய் ஊற்றினா போதும். முக்கியமாக தோசையை பரட்டி போட்டுறக்கூடாது, ஒன் சைடு தான் வேகணும். ஓகே சார். மினி இட்லி இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். ஓகே சார். சார் ஏன் பறக்கிற? தைரோட இருக்கா? இதே சார். ஒரு பிளேட். டரன் பேக் சார். அவ்வளோதான். தேங்க்யூ சார். ஒரு மினரல் வாட்டர். ஓகே சார். தைரோட மினி இட்லி. ஓகே. நெய் ரோஸ்ட். ஓகே. சும்மா பேச்சுக்கு சொன்ன வேணான்னு. மறுபடியும் ஏதாவது வேணுமான்னு கேட்க மாட்டீங்களா? ஹலோ, இதெல்லாம் உங்களுக்கு தாங்க ஆர்டர் பண்ணது. சாப்பிடுங்க. நீங்கள் சும்மா வெறும் வாயில பசிக்கலான்னு சொன்னீங்களே தவிர உங்கள் கண்ணில் தெரிஞ்சுதுங்க நீங்கள் சாப்பிடலன்னு. சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீங்கள் சாப்பிடுங்க. மெதுவா மெதுவா. உங்களுக்கும் ஏதாவது சொல்லிக்கலாமே. நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சாப்பிடுங்க. ஹலோ, ஒரு பிளேன் தோசை. வேற சார்? அவ்வளோதான். பசிக்காமையே எவ்வளோ சாப்பிட்றீங்களே, ஃபஸ்ட்டு சாப்பிட்டா எவ்வளோ சாப்பிடுவீங்கன்னு யோசிச்சேன். கண்ணு வைக்காதீங்க, எல்லாத்துக்கும் கணக்கு வச்சுக்கோங்க. சாரி, உங்களுக்கா? பரவாயில்ல, சாப்பிடுங்க, சொல்லிக்கலாம். இல்ல பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. ஷூர். So what I want you to do is leave the papers at the office and we'll try and work it out in some way, you know? Yeah. என்னங்க What? உங்க ஆள் உட்காந்துருக்கான்? No, do it today. Okay, you know what I'll do? I'll come over there right ஏன் now. ஆளா? Just give me some time. இல்லைங்க, Bye. வர போறாள் எப்படி இருக்கணும் ஏதோ சொன்னீங்களே, எனக்கு என்னமோ கூட்டி கழிச்சு பார்க்குறப்ப இந்த மாதிரி தான் இருப்பான்னு தோணுச்சு. கரெக்டா? சத்யா, ஐயோ, என்ன? என்னடா அது? ஒண்ணும் இல்ல. அத காட்ட போறியா இல்லையா? ஒண்ணும் இல்ல, என்ன விஷயம் சொல்லு. சரி, அத பார்க்க தான் வந்தேன். காட்டு. ம்ஹும். காட்டுடா. ம்ஹும். காட்டுடா. ஏய் சத்யா, ஏய் சத்யா, ஏய் ஏய், சத்யா, வேண்டாம். ஏய் ஏய், காட்டுன்னு சொல்றல. வேண்டாம். சத்யா, 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 இரு. ஏன் இப்படி பண்ற? யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? காட்டுறேன், சிரிக்க கூடாது. இது அருணா கொடி தானே? இது சின்ன குழந்தைங்க போடுறதாச்சே. இது எதுக்கு உனக்கு? அம்மா எனக்காக வாங்கினது. ஓ, சென்டிமெண்டா? இதுக்கே வைக்கப்படுற? கை நீட்டு. ஸ்டைலா இருக்குல்ல? பாத்தியா, அதான் நான் டீம்ல இருக்கணும். சந்தியா, என்ன? உனக்கு சத்யாவை பிடிச்சிருக்குல்ல? சீப்படா.
என்ன? உன் கண்ணுல காதல் இருக்கு. கரெக்டா? ஏஞ்சி போடுங்க. உண்மையை சொன்னா ஏன் இப்படி கோச்சிக்கிற? ஓகே ஓகே ஓகே. டேய் என்னடா இது இப்படி ஆடுறீங்க? டேய் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். ஏய் கிருஷ்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. காதல். மூஞ்சியை பாரு, காதல கேக்குது. Come on! Attention, stand at ease. Attention, dear students. തിരുവലാംകുന്ന് കോവിലിലെ ഉത്സവത്തിനായി നമ്മൾ ഈ വർഷവും ക്യാമ്പ് നടത്തുന്നു. അതിന്റെ പരിശീലനത്തിനെന്ന പോലെ നമുക്ക് ഈ കോളേജ് പരിസരം വൃത്തിയാക്കാം. ഓക്കെ? നേരത്തെ പറഞ്ഞിരുന്ന പോലെ ഗ്രൂപ്പായി തിരിഞ്ഞ് അവരവരെ ജോലികൾ ആരംഭിച്ചോളൂ. Latika, I love you. സെന്തിൽ, ഞാൻ നിങ്ങളോട് അന്നേ പറഞ്ഞിട്ടുള്ളതല്ലേ പ്രേമം മനസ്സിനുള്ളിൽ നിന്ന് വരണമെന്ന്. ഇപ്പൊ എനിക്ക് നിങ്ങളോട് പ്രേമം തോന്നുവോ? എപ്പോ എന്റെ സ്വപ്നങ്ങൾ നിങ്ങൾ എന്നെ ശല്യം ചെയ്യുന്നുവോ? നിങ്ങളുടെ സ്വഭാവം എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ട് നിങ്ങൾ മാത്രം എനിക്കൊന്ന് തോന്നുവോ? എപ്പോ എന്റെ മനസ്സിന്മേൽ വിജയം വരിച്ച് നിങ്ങൾ പിന്നാലെ ഓടി വരാൻ എന്നെ പ്രേരിപ്പിക്കുന്നുവോ? അപ്പൊ മാത്രമേ നിങ്ങളുടെ പ്രേമത്തെ ഞാൻ അംഗീകരിക്കൂ. മനസ്സിലായോ? என்னடா பேசுறது ரெக்கார்ட் பண்ணிட்டியா? வெயிட் பண்ணு. என்னடா? வெயிட். கேட். ஐயோ கேசட் எங்கடா? இருந்தாதானே கேட்கறதுக்கு. இன்னும் 10 நாளைக்கு பைத்தியம் முடிச்சு சுத்த போற. வெயிட் பண்ணுமானே, செமஸ்டர் லீவ் முடியற வரைக்கும் வெயிட் பண்ணு. டேய் செந்தில் வாடா வா. லதிகா பாடி டான்ஸ் வந்த பயம். என்ன விசேஷம்? ഇതെന്റെ ബർത്ത്ഡേ. ഹാപ്പി ബർത്ത്ഡേ. ചോക്ലേറ്റ് ഒക്കെ ഫോറിനല്ലേ? നമ്മുടെ ഉണ്ണിയപ്പന്റെ ഫാഷൻ അതൊന്നും ഉണ്ണിപ്പോ மழையில் நினைச்சிட்டு எங்கடா போற? Wish you a happy birthday.
நல்லா இருக்கு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தின் முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. சாப்பிட்டுட்டு தமிழ் பேசு. நீ நான் ஆப்பிள் இங்க வாயேன். நம்ம 2 பேரையும் ஆதாமி அவளை நினைச்சு பார்த்தேன். ഡിയർ സ്റ്റുഡൻസ്, ഒരാഴ്ച കഴിഞ്ഞാൽ ഈ ക്ഷേത്രത്തിലെ മഹോത്സവം നടക്കുകയാണ്. ഇവിടെ ഏകദേശം 3 ലക്ഷം ഭക്തജനങ്ങൾ പങ്കെടുക്കുന്നതായിരിക്കും. ഇവിടെ വരുന്ന ഭക്തജനങ്ങൾക്ക് യാതൊരുവിധ ബുദ്ധിമുട്ടുകളും ഉണ്ടാകാതിരിക്കുന്നതിന് ആവശ്യമായ സേവന പ്രവർത്തനങ്ങൾ നടത്തേണ്ടത് നമ്മുടെ കടമയാണ്. സെന്തിൽ, നിങ്ങളോട് എനിക്കെന്തോ പറയണമെന്ന് തോന്നാ. പക്ഷെ എങ്ങനെ പറയണമെന്ന് അറിയില്ല. നീ എന്റെ മനസ്സിനെ കീഴടക്കിയിരിക്കുന്നു. ഞാൻ എന്തൊക്കെയാ ചെയ്യുന്നതെന്ന് എനിക്ക് പോലും അറിയില്ല. ഇന്നലെ നീ എന്റെ സ്വപ്നത്തിൽ വന്ന് എന്നെ കെട്ടിപ്പിടിച്ചു. സെന്തിൽ, ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു. அட்ராஸக்க இதான் அந்த டைலாக்கா? ஓகேடா செந்தில். என்னடா சொல்லிட்டு போறா? செந்தில், நான் சொன்ன மாதிரியே நீங்க என் மனசுக்குள்ள வந்து ஐக்கியமாயிட்டீங்க. அதனால நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல. நேத்து என் கனவுல வந்து நீங்க என்ன கட்டி பிடிச்சிங்க. செந்தில், ஐ லவ் யூ. நான் உங்களை காதலிக்கிறேன். ഞാൻ നിങ്ങളെ പ്രേമിക്കുന്നു. സന്തോഷത്തെ പറ അവനക്ക്. അത്തിക, പ്രശ്നം? റോഡിൽ കുഴി ഉണ്ടായിരുന്നു, കണ്ടില്ല. കാറ് കുഴിയിൽ വീണു. കൊഞ്ചം ഹെൽപ്പ് ചെയ്യോ? വളരെ താങ്ക്സ്. ഒന്ന് കേക്കട്ടെ? എന്താ? നിങ്ങൾ ഡാൻസറാ? അതെ. എങ്ങനെ മനസ്സിലായി? ഒരു ഡാൻസറുടെ ഭാവം മുഖത്തുണ്ട്. മോഹിനിയാ? അല്ല, അമ്മുക്കുട്ടി. ഞാൻ ഡാൻസിനെ പറ്റിയാ കേട്ടത്. ഞാൻ പറഞ്ഞത് എന്റെ പേരാ. നിങ്ങളാരാ? മാധവ് മേനോൻ ഫ്രം തൃശൂർ. പിന്നെ ഞാൻ ദൈവത്തിന് താങ്ക്സ് പറയണം. എന്തിനാ? സുന്ദരിയായ അമ്മുക്കുട്ടിക്ക് ഹെൽപ്പ് ചെയ്യാൻ ചാൻസ് കിട്ടിയില്ലേ, അതിനെ. വരട്ടെ.
കൺഗ്രാറ്റുലേഷൻസ്. അമ്മുക്കുട്ടിക്ക് താങ്ക്സ് പറയണ്ടേ? എനിക്കെന്തിനാ താങ്ക്സ്? ഞാൻ വിൻ ചെയ്തതിന്. ഞാനൊന്നും ചെയ്തില്ലല്ലോ. അമ്മുക്കുട്ടിയുടെ ഈ സ്മൈലും ഈ ലുക്കും അതാ ഞാൻ ജയിക്കാൻ കാരണം. നല്ല കണ്ണുകളാ അമ്മുക്കുട്ടിയുടെ. വരട്ടെ. കൃഷ്ണ അമ്മുക്കുട്ടി, സത്യം പറയട്ടെ, ഇന്നത്തെ ഡാൻസ് പെർഫോമൻസ് നമ്പർ 1. താങ്ക് യു. ഈ രസികന്റെ ഒരു സ്മോൾ ഗിഫ്റ്റ് വാങ്ങിക്കണം. നന്നായിട്ടുണ്ട്. ഈ ജോഡിയിൽ ഒന്ന് അമ്മുക്കുട്ടി, ഇനി ഒന്ന് ആരാ? മനസ്സിലായോ? ഞാൻ വരട്ടെ. അമ്മ പോകാം. ഇല്ല, നിങ്ങൾ പോയിക്കോളൂ, ഞാൻ കുറച്ച് കഴിഞ്ഞ് വരാം. വളരെ താങ്ക്സ്. ഞാൻ പേടിച്ചുപോയി. നിങ്ങളിവിടെ വന്നില്ലായിരുന്നെങ്കിൽ. പക്ഷെ നിങ്ങൾ എങ്ങനെ ഇവിടെ? അതോ, ഞാൻ ഡെയിലി ഈ സമയത്ത് ഇവിടെ വരും. ഈ സ്ഥലം എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. പിന്നെ ഈ ഷർട്ട് അമ്മുക്കുട്ടി ഇട്ടതല്ലേ, ഇതും ഇനി എനിക്ക് വളരെ ഇഷ്ടമാ. വരട്ടെ. അമ്മുക്കുട്ടീന്റെ കല്യാണത്തിന് നാളെ കുറിക്കാൻ നാളെ ജോത്സ്യത്തിനടുത്ത് പോണം. ശരി, ആയിക്കോട്ടെ. മാത്രമല്ല അമ്മു, അമ്മു, എന്താ പ്രശ്നം? ഒന്നുമില്ല ആന്റി, ഞാനൊരു സർപ്രൈസ് ആയിക്കോട്ടെ എന്ന് പതുക്കെ വന്ന് തൊട്ടതാ. എന്തിനാ അമ്മു ഒച്ച വെച്ചത്? നീ കല്യാണം കഴിക്കാൻ പോകുന്ന ആളല്ലേ? നിനക്കെന്താ ഭ്രാന്ത് പിടിച്ചോ? എല്ലാം കേട്ടിട്ട് ചുമ്മാ മിണ്ടാതെ നിൽക്കുക. പറയൂ, ഞാൻ ഇനി എന്ത് ചെയ്യും? അമ്മുക്കുട്ടിക്ക് മുറപ്പേന കെട്ടാൻ ഇഷ്ടമില്ലേ? ഫോൺ അടിക്കുന്നു. ആരാണ് നോക്കാമോ? നെപ്പോളിയൻ കാണിക്കുന്നേ. ഞാൻ പിന്നെ വിളിക്കാണ് പറ. മിസ്റ്റർ മാധവ് മേനോൻ is busy now. പിന്നെ വിളിക്ക് സാറേ. എന്താ? അതെയോ? സത്യാണോ? നിങ്ങൾ ആരാന്ന് എനിക്ക് മനസ്സിലായി. എന്ത്? നിങ്ങൾ എന്റെ അടുത്ത് കള്ളം പറഞ്ഞു അല്ലേ? നെപ്പോളിയൻ എന്റെ ഫ്രണ്ടാ. അവൻ എന്താ പറഞ്ഞത്? നിങ്ങളുടെ ഫാമിലിയെ കുറിച്ചും നിങ്ങളുടെ ഊര് തൃശ്ശൂരാണെന്ന് പറഞ്ഞതും പച്ച കള്ളമല്ലേ? ട്രിവാൻഡ്രം അല്ലേ നിങ്ങളുടെ ഊര്? റോയൽ ഫാമിലിയാ? കേരള സിഎമ്മിന്റെ സിസ്റ്ററിന്റെ സണ്ണാണല്ലേ? പറയും. അത് പിന്നെ ശരിയാ.
നിങ്ങൾക്ക് ഇഷ്ടമില്ലാത്തൊരു കല്യാണം വീട്ടുകാർ ആലോചിച്ചു. അത് പിടിക്കാതെ വീട് വിട്ടു വന്നു. ശരിയല്ലേ? ശരിയാണ്. എന്റെ സിറ്റുവേഷൻ അത് തന്നെയാ. എനിക്ക് നിങ്ങളോടൊരു കാര്യം നേരിട്ട് പറയാനുണ്ട്. എനിക്ക് നിങ്ങളെ വളരെ ഇഷ്ടമാണ്. നിങ്ങൾക്ക് എന്നെ ഇഷ്ടമാണോ? പറയൂ മാധവ്. തന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ കൂടെ വരാം. എവിടെ വേണമെങ്കിലും നിങ്ങൾ എന്നെ കൊണ്ടുപോകും. എനിക്ക് നിങ്ങളെ വേണം. എനിക്ക് കുറച്ച് ടൈം വേണം അമ്മു. എന്റെ ലൈഫിൽ ചിലത് പ്ലാൻ ചെയ്യാനുണ്ട്. നീ കല്യാണത്തിന് സമ്മതിക്ക്. തക്ക സമയത്ത് വന്ന് ഞാൻ നിന്നെ കൊണ്ടുപോവാം. ഈ ഫോൺ നീ കയ്യിൽ വെച്ചോ. ഞാൻ ഇടയ്ക്കിടയ്ക്ക് വിളിക്കാം. വരട്ടെ. ஏமா சார் வந்துடுவாருல்ல? இதோ வந்துடுவாரு சார். வரல உழப்பு சிரிப்பா சிரிச்சிரும். அக்கா அக்கா கோட் ரெடியா இருக்கு. நீங்க ஓகே சொன்னீங்கன்னா மாட்டிக்கிட்டு அப்படியே சுத்தி உள்ள வந்துருவோம்க்கா. நீங்க வேணா இப்ப பாருங்களேன். ஹாய், ஐ அம் சஞ்சய் ராமசாமி. போடா. இவன் வேற. ஹாய். ஓகே. ஹலோ. ஹாய் ஹாய் ஹாய். அட பாவி. யாரு கேட்ட இந்த கார்ல வந்தா? நான் இந்த கார் வாடகை கொடுக்க மாட்டேன். ஹாய். थैंक यू. இது கொஞ்சம் பிடிங்க. ஆச்சரியமா இருக்கு. இன்னும் நடிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள நம்ம ஆரம்பிச்சிட்டானுங்க. Excuse me sir, I just kept waiting. One sec. Hello sir. One sec. Hi. Hi. Hi darling. Darling. Sorry sweetheart. I know I'm late. You're looking so cute. ஹலோ. ஹலோ சார். நான் தான் கல்பனா மேடத்தோட டைரக்டர். ஹாய். ஹலோ. உங்களை லவ் பண்ண சொல்லி மேடத்தை கம்பல் பண்ணதே நான் தான். ஏன் மேடம் என்ன பத்தி சொல்லியா நீங்க? நிறைய சொல்லிருக்கேன். Excuse me. Can I have your autograph please? Yeah, sure. எக்கனாமிக் டைம்ஸ்ல லாஸ்ட் வீக் உங்களை பத்தி ஒரு ஆர்டிகல் படிச்சேன். You are really excellent. Thank you. சரி எல்லாரும் சாப்பிட போங்க. சாரை கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுங்க. போங்க. சார் வாங்க. என்னால நம்பவே முடியல சார். ஏன் நம்ப முடியல? பின்ன இவ்வளவு பெரிய ஆளு நம்ம பார்ட்டிக்கு வந்திருக்கிறத எப்படி நம்ப சொல்றீங்க? வாங்க ஆட் கம்பெனிக்காரங்க எல்லாம் பார்த்தா மிரண்டே போயிருவாங்க. ரைட். வெயிட்டா. பெப்சி கூலிங் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சில்லுன்னு ஒன்று கிடைக்குமா? போதும். இட்ஸ் ஓகே. ஓவரா பண்றாங்கக்கா. சரி போ. எக்ஸ்கியூஸ் மீ. யா. நான் கண்ணகி மாதர் சங்கத்தோட தலைவி. ஓகே. எங்க சங்கத்துக்கு நாங்க இப்போ ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்து ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா சார்? இப்போ அவர் பணம் எதுவும் எடுத்துட்டு வரல. பரவாயில்ல, நாங்க செக் கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். செக்கா? செக் புக் யாராவது கையில வச்சிருப்பாங்களா? ஏன் இப்படி ஓவர் ஆக்ட் பண்ற? உன்னை யார் செக் புக் இல்ல எடுத்துட்டு வர சொன்னா? ஓட்டிக்க போற. ரிலாக்ஸ். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. Thank you sir. My best wishes. Okay. That is Mrs. Chaudhary. Hi. Thank you. That is Miss Goswami. Yeah. Hello. Hi. ஒன்னு போய் சஞ்சய் ராமசாமி சொன்ன எல்லாரும் நம்பிட்டானுங்க. கேன பயலங்க. என்ன? கேன பயலங்க. எக்கனாமிக் டைம்ஸ்ல ஒன்ன பத்தி ஆர்டிகல் படிச்சறா.
ஐ லவ் யூ. உன்னை லவ் பண்றேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன திடீர்னு தோணுச்சு. இல்ல இது வரைக்கும் நீ என் கூட பழகும்போது எனக்கு அந்த மாதிரி லவ் எதுவும் வரல. அதான் நீ திடீர்னு கேட்டதும் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் யோசிக்கணும். நாளைக்கு காலையில் சொல்லட்டுமா? ஆனா எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடுவேன். தப்பா நினைக்க கூடாது. ஓகே. என் ஸ்டாப் வந்துருச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய். பாய். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். ஒரு சாதாரண ஆளா இருந்து அவ மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் நான் தான் சஞ்சய் ராமசாமின்னு அவகிட்ட சொல்ல. நாளைக்கு என்ன லவ் பண்றேன்னு சொன்னா நான் யாருன்னு சொல்லுவேன். ஒருவேளை நான் லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா மனோகராவே அவளை விட்டு விலகிடுவேன். எதுவா இருந்தாலும்